Welcome to this maths class. 8th standard third chapter A Story of Numbers-ல 3.4 A Place Value Representation தான் பார்க்க போகிறோம். The Mesopotamian Number System ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண போகிறோம். Ancient மெசபடோமியாவில் டிஃப்ரெண்ட் லேண்ட்மார்க் நம்பர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் அவங்க நம்பர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது பேஸ் 60 சிஸ்டம் செக்ஸாடெசிமல் சிஸ்டமாக மாறுச்சு. இந்த சிஸ்டத்தை பேபிலோனியன் நம்பர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்போ கூட நம்ம யூனிட்ஸ் ஆஃப் டைம் மெஷர்மெண்ட்டில் 1 hours equal to 60 minutes, 1 minutes equal to 60 seconds அந்த நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தில் 1க்கு இந்த சிம்பிளும் 10க்கு இந்த சிம்பிளும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நம்பர் சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு லேண்ட்மார்க் நம்பர்ஸ்க்கு நம்ம ஓன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்தியன் நியூமரல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி இந்த சிஸ்டத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த 1க்கு இந்த சிம்பிளையும் 10க்கு உண்டான இந்த சிம்பிளையும் யூஸ் பண்ணி நம்பர் 1 to 59 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1க்கு 1 டைம் இது மாதிரி எழுதணும், 2க்கு இந்த மாதிரி எழுதணும், 3க்கு இந்த மாதிரி எழுதணும். 3க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 4th சிம்பிள் இந்த கீழே வரணும், இந்த கீழே வரணும். அடுத்து 5க்கு 3க்கு அப்புறம் 2 சிம்பிள்ஸ் கீழே வரணும். 6க்கு 3க்கு அப்புறம் 3 சிம்பிள்ஸ் கீழே வரணும். 7க்கு அடுத்த ரோ போயிடணும் இந்த சிம்பிள். 8க்கு அதுக்கு அடுத்து 2, 9க்கு அதுக்கு அடுத்து 3 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். 10க்கு இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணணும். 1க்கு இந்த மாதிரி ஒய் மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு சிம்பிள் போடலாம். அதை யூஸ் பண்ணி 9 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு என்ன சிம்பிள் பண்ணணுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இது 1, இது 10. அடுத்து 11 வேணும் அப்படின்னா ஒரு 10ம் ஒரு 1 எடுத்துக்கணும். 12 வேணும்னா ஒரு 10 2 எடுத்துக்கணும். 20னா 2 10 எடுத்துக்கணும். 30னா 3. 40க்கு ஃபஸ்ட்டு 1, அடுத்து 2, அடுத்து 3 இங்கே போடணும். 50க்கு அதே பேட்டர்னில் 1 இங்கே எக்ஸ்ட்ரா போடணும். 59க்கு என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 ட்ரா பண்ணிவிட்டு 9க்கு இந்த சிம்பிள் போடணும். இதுதான் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் மெசபடோமியன் டேப்லெட். இதுதான் அந்த மெசபடோமியன் நம்பர் சிஸ்டம். திஸ் நம்பர் சிஸ்டத்தில் 60யை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ராம்பஸ் இல்லைன்னா டைமண்ட் ஷேப் எடுத்துக்கணும். 1ன்னு எழுதியிருந்தால் 60 ஸ்கொயர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் 2 போட்டால் அது 60 ஸ்கொயர். இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 640 நம்பர் சிஸ்டத்தில் 640யை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? 640 is equal to 10 into 60 plus 40. இப்போ 60ல் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 10 60னா 10 into 60க்கு என்ன சிம்பிள்? ப்ளஸ் 4 10s அப்படின்னா 4 10s. இதுதான் ஆனால் இப்போ 10க்கும் 4க்கும் இந்த நம்பர் சிஸ்டத்தில் கன்வெர்ட் பண்ணணும். 10க்கு இந்த சிம்பிள் வரும், இன்ட்டு 60க்கு இந்த சிம்பிள். 4 10ஸ்க்கு 4 times 10s போட்டணும். ஸோ இப்போ 640ங்கிற நம்பரோட ரெப்ரசன்டேஷன் 640 இந்த சிஸ்டத்தில் இந்த மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட் ஒரு நம்பர் பார்க்கலாம், 7530 பார்க்கலாம். இப்போ இது பவர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லேண்ட்மார்க் 60யோட பவர்ஸில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இந்த நம்பர் எப்படி எழுதணும்னா 2 into 60 ஸ்கொயர், அதாவது 2 into 60 ஸ்கொயர் ப்ளஸ் 5 into 60 பவர் 1ன்னு அர்த்தம், ப்ளஸ் 30. 2க்கு நம்பர் 2 சிம்பிள் போட்டுக்கணும். 60 ஸ்கொயருக்கு இந்த சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் 5 into 5க்கு இந்த சிம்பிள், 5 நம்பருக்கு உண்டான சிம்பிள், 60 பவர் 1க்கு உண்டான சிம்பிள், 30க்கு 3 10s போட்டுக்கணும். இந்த சிஸ்டத்தை நம்ம ஈவன் மோர் காம்பேக்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா 640 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 7530 இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இது இன்னும் காம்பேக்டாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா 60 பவரை விட்டுட்டு அந்தந்த பிளேஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். 4 10s இருக்குது, இது 60 பவர் 0ன்னு அர்த்தம், இந்த இடத்துல இருக்கதா அர்த்தம். இந்த இடத்துல 60 பவர் 1 இருக்கதா அர்த்தம், அடுத்து 60 பவர் 2 இருக்கதா அர்த்தம். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கூட இது 60 பவர் 0 இருக்கதா அர்த்தம், இங்கே 60 பவர் 1 இருக்கதா அர்த்தம், இங்கே 60 பவர் 2 இருக்கதா அர்த்தம். இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி காம்பேக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மெசபடோமியன்ஸும் இந்த மாதிரியே தான் ஃபாலோ பண்ணாங்க. எப்படி எப்படின்னா ரைட் மோர் செட் ஆஃப் சிம்பிள்ஸ் ஒன்ஸு, left show the numbers of 60, the next show the number of 3600. Whenever there was no occurrence of a power 60, a blank space was given in the position. 60யோட பவர்ஸில் எந்த நம்பருமே இல்லைன்னா the blank space யூஸ் பண்ணாங்க. Figure it out. First question, represent the following numbers in the Mesopotamian system. இப்போ இது 1 to 9க்கு உண்டான சிம்பிள்ஸ், 10ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ், இது 60யோட பவர்ஸ்க்கு உண்டான சிம்பிள்ஸ். 63 எப்படி எழுதலாம்? பேஸ்
60 சிஸ்டம்ங்கிறதுனால இன் டர்ம்ஸ் ஆஃப் 60யோட பவர்ஸில் எழுதணும். 1 இன்ட்டு இதில் மேக்ஸிமம் பாசிபிள் ஒரு 60 தான் இருக்குது. 1 இன்ட்டு 60 ப்ளஸ் 3. ஸோ 1க்கு எந்த சிம்பிள்? இந்த சிம்பிள். 1 இன்ட்டு 60ங்கிறதுனால 60க்கு எந்த சிம்பிள்? கரெக்டாக இந்த சிம்பிள் போடணும். ப்ளஸ் 3க்கு வந்து 3க்கு எந்த சிம்பிள் போடணும்? இந்த சிம்பிள் போடணும். இந்த மாதிரி 1 3 டைம்ஸ் சேர்த்து போடணும். 3க்கு 1 இன்ட்டு 60 ப்ளஸ் 3, இதுதான் 63. செகண்ட் ஒன் 132. 132ல் வந்து எத்தனை 60 இருக்குது? மேக்ஸிமம் எத்தனை 60 இருக்குது? 2 60s இருக்குது. தட் இஸ் 120. அப்போது 2 இன்ட்டு 60 120 ஆயிடுச்சு. ரிமைனிங் 12 இருக்குது. 12ல் வந்து 10 ப்ளஸ் 2 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 2க்கு வந்து இந்த சிம்பிள், 60க்கு வந்து இந்த சிம்பிள், 10க்கு வந்து இந்த சிம்பிள், இந்த சிம்பிள், 2க்கு இந்த சிம்பிள், 2க்கு வந்து அகெயின் இந்த சிம்பிள் தான். ஸோ 2 இன்ட்டு 60 ப்ளஸ் 10 ப்ளஸ் 2, இதுதான் 132. தேர்ட் ஒன் 200. 200ல் எத்தனை 60 மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னா 3 60s இருக்குது. 3 இன்ட்டு 60 180. ரிமைனிங் வந்து 20. அது அப்படியே தான் கொடுக்கணும். 60க்கு வந்து எந்த சிம்பிள்? இந்த சிம்பிள். ஸோ 3க்கு வந்து என்ன சிம்பிள்? 3க்கு வந்து இந்த சிம்பிள். ஃபஸ்ட்டு 3 வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 60க்கு வந்து 1. 20க்கு வந்து இந்த சிம்பிள், இந்த சிம்பிள். 360 ப்ளஸ் 20. ஃபோர்த் ஒன் 60. 60க்கு வந்து டைரெக்டாகவே 1 இன்ட்டு 60ங்கிற மாதிரி எழுதிட்டு 1க்கு என்ன வரும்? இந்த சிம்பிள். 60க்கு எந்த சிம்பிள் வரும்? இந்த சிம்பிள். ஸோ இதுதான் வந்து 1 இன்ட்டு 60. நெக்ஸ்ட்டு 3605. ஸோ 3605ல் வந்து 3600, தட் இஸ் 60 ஸ்கொயர் இருக்குது. 3600 இருக்குது ப்ளஸ் 5 இருக்குது. அதாவது 1 இன்ட்டு 3600 ப்ளஸ் 5ன்னு அர்த்தம். ஸோ 1க்கு வந்து இந்த சிம்பிள், 60 ஸ்கொயருக்கு வந்து இந்த சிம்பிள், 5க்கு வந்து இந்த சிம்பிள். 1 இன்ட்டு 60 ஸ்கொயர் ப்ளஸ் 5, 3605. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த நம்பர் சிஸ்டத்தில் இந்த பொசிஷனை வச்சு லேண்ட்மார்க் நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து பொசிஷனல் நம்பர் சிஸ்டம் ஆர் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 3600 கூட ரெப்ரசன்டேஷன், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. 60யோட பவர்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பிளாங்க் ஸ்பேஸ் யூஸ் பண்ணாங்க. சிஸ்டத்தில் பிளாங்க் ஸ்பேஸ் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகிருக்கு. மெசபடோமியன் ரெப்ரசன்டேஷனில் வந்து கேப்பில் வந்து வேரியேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க மெசபடோமியன் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணாங்க பிளாங்க் ஸ்பேஸ்க்கு பதிலாக. ஃபஸ்ட்டு வந்து மிடில் ஆஃப் த நம்பர்ஸை யூஸ் பண்ணாங்க, எண்டில் வந்து யூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் த மாயன் நம்பர் சிஸ்டம். சென்ட்ரல் அமெரிக்காவில் மாயன் சிவிலைசேஷனுங்கிறது 3rd and 10th century CEயில் வந்து நல்ல ப்ராக்ரஸ் ஆகி இருந்தது. மாயன் நம்பர் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அச்சீவ்மெண்ட்டுங்கிறது வந்து அவங்க பிளேஸ் வேல்யூ சிஸ்டமும் பிளேஸ் ஹோல்டர் சிம்பிளும் தான். பிளேஸ் ஹோல்டர் சிம்பிள்ங்கிறது இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 0, அது சிம்பிள் மேக் பண்ணியிருந்தாங்க. மாயன் நம்பர் சிஸ்டம் ஆல்மோஸ்ட் எ பேஸ் 20 சிஸ்டம், அதாவது அப்ராக்சிமேட் டு பேஸ் 20 சிஸ்டம் தான். லேண்ட்மார்க் நம்பர்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து 1, ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1. செகண்ட் லேண்ட்மார்க் வந்து என்னது? 20. நெக்ஸ்ட் ஒன் வந்து 20 இன்ட்டு 18, தட் இஸ் 360 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 20 ஸ்கொயர் இன்ட்டு 18, தட் இஸ் ஈக்குவல் டு 7200. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து என்னது? 20 கியூப் இன்ட்டு 18, 1,44,000. இப்போ சிம்பிள்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னா 0க்கு வந்து இந்த சிம்பிள், 1க்கு வந்து இந்த சிம்பிள், 5க்கு வந்து இந்த சிம்பிள். அதாவது 0க்கு வந்து என்ன சிம்பிள் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ன மாதிரி போட்டுட்டு அதில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வைக்கணும். 1க்கு வந்து டாட், 5க்கு வந்து ஒரு பார் இல்லைன்னு லைன் சொல்லலாம். சிம்பிள்ஸ் இந்த மாயன் நம்பர் சிஸ்டம் ஆர் பிளேஸ்ட் வெர்டிக்கலி டு ரெப்ரசன்ட் த நம்பர். அது நம்பரை வந்து வெர்டிக்கலாக தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் மாயன் சிஸ்டத்தில். இப்போ இந்த நியூமரில் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு பிளேஸ் வேல்யூ, இது ஒரு பிளேஸ் வேல்யூ, இது ஒரு பிளேஸ் வேல்யூ. ஆக்சுவலாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லேண்ட்மார்க் நம்பர். இந்த ஃபஸ்ட்டு 1க்கு உண்டானது, நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 20க்கு உண்டானது, லேண்ட்மார்க் நம்பர் 20. நெக்ஸ்ட் வந்து என்னது? 360, 20 இன்ட்டு 18க்கு உண்டான பிளேஸ் வேல்யூ. இந்த சிம்பிள் கொடுத்துருக்கிறதுனால இது என்னது? 1 இன்ட்டு 0ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து 2 பார் கொடுத்துருக்காங்க, ஒரு டாட் இருக்குது. அப்போ இது 1 5னா 5 + 5, இது ஒரு 5, இது ஒரு 5, இது வந்து 1. இப்போ டோட்டல் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. 11 இன்ட்டு பிளேஸ் வேல்யூ என்னது? 20. நெக்ஸ்ட் இது ஒரு 1 1 1 1, அப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 360, 1440. இது வந்து 220.
இது வந்து 0. இப்போ ஆட் பண்ணணும். இந்த நியூமரோட வேல்யூ என்ன அப்படின்னா 1660. ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூஸிங் த மாயன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் வந்து 77, தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 77ங்கிறது இந்த லேண்ட்மார்க் நம்பர்ஸில் எந்த ரெண்டு நம்பர்ஸ் இடையில இருக்குது? 20க்கும் 360க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 20 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 20 தான். ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்? 3 × 20 60 எடுத்துக்கலாம். ப்ளஸ் 17 இன்ட்டு நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் 1 எடுத்துக்கலாம். 17க்கு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி பிரிச்சுக்கலாம்? சிம்பிள் வந்து 510 இருக்குது. ஸோ 3 × 5 ப்ளஸ் 2க்கு வந்து 1க்கு தான் நமக்கு இருக்குது சிம்பிள். ஸோ 1 + 1 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது வெர்டிக்கலாக எழுதணும் இந்த நம்பரை. ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ என்னது? இட் இஸ் 1, அதாவது ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர். ரெண்டாவது லேண்ட்மார்க் நம்பர் வந்து 20. இந்த பிளேஸ்க்கு நேராக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 17க்கு 3 5 வந்து ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 1 2 டாட்ஸ். ஸோ இது டோட்டல் 17 ஆகிடும். 20க்கு வந்து 320. ஸோ இதில் வந்து 3 டாட்ஸ் வைக்கணும். 3 × 20 60. இது டோட்டல் வந்து 17. 17 × 1 17, that is 77. The vertical representation for 77. Second one 100. 100 வந்து அகைன் நம்ம லேண்ட்மார்க் நம்பர் 20 தான் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் 5 × 20 100 தான், ப்ளஸ் 0ன்னு அர்த்தம். இந்த நம்பரை வெர்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணணும். 1, நெக்ஸ்ட்டு வந்து 20. 1க்கு வந்து 0 தான். ஸோ எந்த மாதிரி ட்ரா பண்ணணும்? 520ஸ்க்கு வந்து 5 டாட்ஸ். திஸ் இஸ் 5 × 20 100. 0 × 1 0. வேல்யூ இஸ் 100. இதுதான் 100க்கு உண்டான வெர்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் 361. 361க்கு வந்து இந்த லேண்ட்மார்க் நம்பர் தான் யூஸ் பண்ணணும். 360. 1 × 360 ப்ளஸ் 1. இப்போ இதை வெர்டிக்கலாக இந்த நம்பரை வந்து எழுதணும். ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து என்னது? 1. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 20. நெக்ஸ்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 360. ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் வந்து 1. அதில் நமக்கு வந்து 1 இருக்குது. ஒரு டாட் மட்டும் ட்ரா பண்ணணும். 20ல் எந்த நம்பரும் இல்லை, 0 இருக்கதா அர்த்தம். ஸோ இது ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 360ல் வந்து 1 இருக்குது. அப்போ ஒரு டாட். 1 × 360, that is equal to 360. 0 × 20, that is 0. 1 × 1, that is 1. The value is 361. 361க்கு வந்து மாயான் சிஸ்டம் நம்பர். நெக்ஸ்ட் 721. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? இதோட மேக்ஸிமம் பாசிபிள் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 360 தான். ஸோ 2 × 360, that is 720. ப்ளஸ் ரிமைனிங் வந்து 1 இருக்குது. இதை வந்து மாயா நம்பர் சிஸ்டத்தில் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1, that is லேண்ட்மார்க் நம்பர். ரெண்டாவது லேண்ட்மார்க் நம்பர் வந்து என்னது? 20. தேர்ட் ஒன் வந்து 360. ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு 1 இருக்குது. அப்போ ஒரு டாட்டால் டினோட் பண்ணிக்கணும். 20ல் எந்த நம்பருமே இல்லை, இப்போ 0 இருக்கதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து 360. 360ல் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 டாட்ஸால் டினோட் பண்ணிக்கணும். 2 × 360, that is 720. 0 × 20 0. 1 × 1, that is 1. 721. ஸோ இதுதான் மாயன் நம்பர் சிஸ்டம் 721க்கு. நெக்ஸ்ட் த சைனீஸ் நம்பர் சிஸ்டம். சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் வந்து 2 சிஸ்டம்ஸ் இருந்தது. ரிட்டன் சிஸ்டம் வந்து குவான்டிட்டிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பெர்ஃபார்மிங் கம்ப்யூட்டேஷன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ராட்ஸ் அப்படிங்கிற நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க. இந்த ரோட் பேஸ்டு நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற நியூமரல்ஸ் வந்து ரோட் நியூமரல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரோட் நியூமரல்ஸ் வந்து 3rd century ADயில் டெவலப் ஆகி 17th century வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாங்க. இது வந்து டெசிமல் சிஸ்டம் தான், பேஸ் 10 சிஸ்டம். த சிம்பிள்ஸ் ஃபார் 1 to 9 இங்கே கொடுத்துருக்காங்க சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில். இது பேஸ் 10 ஆர் டெசிமல் சிஸ்டம் தான். இதில் வந்து 1 to 9 எப்படி வந்து எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜாங்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஹெங்ஸ்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த ஜாங்ஸுங்கிறது வந்து இந்த பிளேஸில் யூஸ் பண்ணுவாங்க. 1ஸ்ல 100ல் தென் 10,000ல் இந்த மாதிரி தான் ஜாங்கிற நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஹெங்ஸ் வந்து 10ஸ்ல 1000ல் தென் லேக் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதில் எப்படி நம்ம இந்த நம்பர்ஸ் எழுதணும் அப்படின்னா, ஜாங்கில் வந்து 1க்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன், 2க்கு வந்து 2 வெர்டிக்கல் லைன், இதே மாதிரி 5க்கு வந்து 5 இருக்கும். 6க்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் ப்ளஸ் ஒரு வெர்டிக்கல் டி மாதிரி.
இந்த ஹாரிசாண்டலாக 5 மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு 5 + 1 6 அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்புறம் 7th ஒன் வந்து 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9 இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹென்ஸ் வந்து ஹாரிசாண்டல் லைன் மாதிரி யூஸ் பண்ணணும். 1க்கு 1, 2க்கு 2, 3 4, தென் 5க்கு 5. அதுக்கப்புறமா 6க்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் ப்ளஸ் 1, தட் இஸ் 5 + 1 6, 5 + 2 7, 5 + 3 8, 5 + 4 9 இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நியூமரல் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்லேருந்து வரலாம். இந்த 4 இருக்குது. இது வந்து 4ங்கிறது வந்து ஜாங். நெக்ஸ்ட் வந்து 3 ஹென். இந்த சிம்பிள் வந்து என்னது? இந்த சிம்பிள் வந்து 6 ஜாங். இது வந்து 2 ஹென். இதோட பிளேஸ் வேல்யூ வந்து 1. இதோட பிளேஸ் வேல்யூ 10. இது வந்து 10 ஸ்கொயர் 100. இது வந்து 1000. ஸோ 2 × 10 cube + 6 × 10 square + 3 × 10 + 4 × 1, 2000 + 600 + 30 + 4 வந்து 2634 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். இந்த சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் 0 சிம்பிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து டெவலப்டு பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து த ஹிந்து நம்பர் சிஸ்டம். இது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம். ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் வந்து பேஸ் 10 ஆர் டெசிமல் சிஸ்டம் தான். பட் 10 சிம்பிள்ஸ் இருக்கும். 0 1 2 3 4 5 6 7 8 9. நியூமரல் 375 எப்படி எழுதுவோம்? 3 × 10 square + 7 × 10 + 5 × 1. தட் இஸ் 300 + 70 + 5 375. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டம். இது 200 BCயிலேயே நம்ம வந்து இந்த 0ங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். The arithmetic properties of the number 0 were explicitly used by Aryabhata in 499 CE to compute with and do elaborate scientific computations using Hindu numerals. Hindu numeralஸில் வந்துட்டு ஆரியபட்டா 499 CEயில் இந்த 0 வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதாவது 0 + any number is same number, 0 times any number is 0, மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட் வந்து அடிஷன் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து யூஸ் பண்ணி சயின்டிஃபிக் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. பிரம்மகுப்தாவும் அவருடைய ஒர்க்கில் வந்து 628 CEயில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. பை இன்ட்ரடியூசிங் ஜீரோஸ் எ நம்பர் அலாங் வித் த நெகட்டிவ் நம்பர்ஸ், பிரம்மகுப்தா கிரியேட்டட் வாட் இன் மாடர்ன் டேர்ம்ஸ் இஸ் கால்ட் எ ரிங் செட் ஆஃப் நம்பர்ஸ் தட் இஸ் க்ளோஸ் அண்டர் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். பிரம்மகுப்தா வந்து அவர் 0 நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து க்ரியேட் பண்ணுற சிஸ்டம் தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற ரிங் அப்படிங்கிற term. A set of numbers that is closed under addition, subtraction, multiplication. The ring சொல்லுவோம். Evolution of ideas in number. Count in groups of a single number. Ukasar, Urapan, Australian number system. அப்புறம் ரோமன் நம்பர்ஸ் குரூப் யூஸிங் லேண்ட்மார்க் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் சூஸிங் பவர்ஸ் ஆஃப் எ நம்பர் அஸ் லேண்ட்மார்க் நம்பர்ஸ் 1 10 10 ஸ்கொயர் 10 cube 10 power 4 எக்ஸெட்ரா. அதில் அந்த மாதிரி இவால்வ் ஆச்சு. அப்புறம் யூஸிங் பொசிஷன் டு டினோட் த லேண்ட்மார்க் நம்பர்ஸ், த ஐடியா ஆஃப் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். அடுத்து வந்து ஐடியா ஆஃப் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் வந்தது. நெக்ஸ்ட் த ஐடியா ஆஃப் ஜீரோ as a பொசிஷனல் டிஜிட் அண்ட் as a நம்பர். ஜீரோ வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இப்படி தான் நம்பர்ஸ் வந்து எவல்யூஷன் ஆச்சு. ஃபிகர் இட் அவுட். ஃபர்ஸ்ட் கொஷின், why do you think the Chinese alternated between the Zong and Heng symbols? If only Zong symbols were to be used, how would 41 be represented? Could this numeral be interpreted in any other way if there is no significant space between two successive positions? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் ஜாங் அண்ட் ஹெங் வந்து அல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜாங் சிம்பிள்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணால் 41ங்கிற நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது அதில் 2 சக்ஸசிவ் பொசிஷன்ஸ்க்கு இடையில ஸ்பேஸ் வந்து சரியாக கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எதனால சைனீஸ் நம்பர் சிஸ்டத்தில் ஜாங் அண்ட் ஹெங் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டு அவாய்ட் கன்ஃபியூஷன் அண்ட் மேக் இட் ஈஸியர் டு ரீட் நம்பர்ஸ் பை செப்பரேட்டிங் த டிஜிட்ஸ். டிஜிட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்காகவும் கன்ஃபியூஷனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் அவங்க வந்து ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணாங்க. இப்போ ஒருவேளை ஜாங் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும்தான் இருக்கும். 41 4 வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபார் 40, 1 வெர்டிக்கல் லைன் ஃபார் 1 இப்படி இருக்கும். எல்லாமே வெர்டிக்கல் லைனாக இருக்கும். இப்போ இந்த இடையில இருக்க ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்? இது எல்லாமே சேர்ந்து 5 அப்படிங்கிற நம்பரை நம்ம ரீட் பண்ண தோணும். 41 would look like 5 if not spaced properly. நம்ம ஸ்பேஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா இது வந்து 5 மாதிரி நமக்கு தெரியும். செகண்ட் கொஷின்,
Form a base 2 place value system using Ukasar and Urapan as the digits. Compare the system with that of the Kumulkals. உக்காசார் உராப்பானுங்கிற 2 டிஜிட்டையும் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய பேஸ் 2 சிஸ்டத்தில். உராப்பானை 1 வச்சுக்கலாம் அண்ட் உக்காசார் வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். பேஸ் 2 சிஸ்டமில் வந்து ஒவ்வொரு பொசிஷனும் ரைட் டு லெஃப்ட் வந்து 2 பவர் 0, 2 பவர் 1, 2 ஸ்கொயர் அண்ட் ஸோ ஆன் இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ நம்பர் 0 இருக்கு இல்லையா, அதை பேஸ் 2 சிஸ்டத்தில் வந்து 0ன்னு எழுதுவோம். இது எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 0 இன்ட்டு 2 பவர் 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அதுவே 1 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 2 பவர் 0. இந்த 10 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 இன்ட்டு 2 பவர் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 1. ஸோ என்ன வேல்யூ இஸ் 2 கிடைக்கும். இந்த 2 கிடைக்குது. இந்த 1 எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 1 இன்ட்டு 2 பவர் 0 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 பவர் 1. 0க்கு வந்து உக்காசார் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். 1க்கு வந்து உராப்பான். இப்போ 1க்கு வந்து உராப்பான், 0க்கு வந்து உக்காசார். 1க்கு வந்து உராப்பான், இந்த 1க்கு வந்து அகெயின் உராப்பான். 1க்கு உராப்பான், 0க்கு வந்து உக்காசார், இந்த 0க்கு வந்து உக்காசார். இந்த மாதிரி இந்த பேஸ் 2 சிஸ்டத்துக்கு வந்து உக்காசார் உராப்பான்கிற டிஜிட்ஸை யூஸ் பண்ணி எழுதலாம். குமுல்கல் நம்பர் சிஸ்டத்தில் வந்து இந்த வேர்ட் சீக்வன்ஸ் உராப்பான் உக்காசார் வந்து நம்ம குவான்டிட்டிஸ்க்காக மட்டும்தான் யூஸ் பண்ணோம், பிளேஸ் வேல்யூக்கு யூஸ் பண்ணலை. ஆனால் பேஸ் 2 சிஸ்டத்தில் வந்துட்டு உக்காசார் உராப்பான்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம பிளேஸ் வேல்யூக்காக யூஸ் பண்ணுறோம். இதை இப்படி யூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் மோர் எஃபிஷியன்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் லார்ஜ் நம்பர்ஸ். நிறைய பெரிய பெரிய நம்பர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆனால் குமுல்கல் சிஸ்டத்தில் வந்துட்டு டிஃபிகல்ட். கொஸ்டின் நம்பர் 3, வேர் இன் யுவர் டெய்லி லைஃப்ஸ் அண்ட் இன் விச் ப்ரொஃபஷன்ஸ் do the Hindu numerals and 0 play an important role? How might our lives have been different if our number system and 0 hadn't been invented or conceived of? டெய்லி லைஃப்ஸில் எந்தெந்த ப்ரொஃபஷனல்னால் ஹிந்து நியூமரல்ஸ்க்கும் 0க்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். சப்போஸ் இந்த 0 அப்படிங்கிறத இன்வென்ட் பண்ணலை, இல்லை அதை நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹிந்து நியூமரல்ஸும் 0வும் டெய்லி லைஃப்பில் வந்து நமக்கு வந்து டைம் சொல்கிறதுக்கு, மணி கவுண்ட் பண்ணுறதுக்கு, ப்ரைஸஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு, ஃபோன் நம்பர் அட்ரஸஸில் யூஸ் ஆகுது. ஸ்கூலில் வந்து மேத்ஸ் அண்ட் மார்க்ஸ்க்கு, அப்புறம் வெயிட்டு, டெம்பரேச்சர், டிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மொபைல், கம்ப்யூட்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. நிறைய வந்து யூசஸ் வந்து இருக்குது. இஃப் நம்பர்ஸ் அண்ட் 0 வேர் நாட் இன்வென்டட் என்னாகும்? மேத்ஸ் வுட் பி வெரி ஹார்ட். மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எல்லாமே கால்குலேஷன் பண்ணுறது கஷ்டம். கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து க்ரோ ஆகிருக்காது. டெய்லி லைஃபே வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதாவது ஹிந்து நியூமரல்ஸ் அண்ட் 0 மேட் லைஃப் அண்ட் லேர்னிங் மச் ஈஸியர். 4th கொஸ்டின், த ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் லைக்லி used base 10 for the Hindu number system because humans have 10 fingers and so we can use our fingers to count. But what if we had only 8 fingers? அதாவது ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் வந்து ஹிந்து நம்பர் சிஸ்டத்தில் 10 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணதுனால பேஸ் 10 சிஸ்டம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் இப்போ 8 ஃபிங்கர்ஸ் தான் இருந்தது அப்படின்னா பேஸ் 8 சிஸ்டம் வந்து இவால்வ் ஆகிருக்கும். How would we be writing numbers then? What would the Hindu numerals look like if we were using base 8 instead, base 5? Try writing base 10 Hindu numeral 25 as base 8 and base 5 Hindu numerals. Can you write it in base 2? இப்போ பேஸ் 8 பேஸ் 5 இருந்தால் நம்ம ஹிந்து நியூமரல்ஸை எப்படி எழுதியிருப்போம்? ஹிந்து நியூமரல் 25க்கு வந்து பேஸ் 8 பேஸ் 5 பேஸ் 2ல் நம்ம நியூமரல்ஸ் வந்து எழுதணும். ஃபஸ்ட் ஒன் பேஸ் 8 எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்னென்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வி யூஸ் டிஜிட்ஸ் 0, 1, 2 எக்ஸெட்ரா அப் டு 7. இந்த டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹிந்து நியூமரல் 25 வந்து நம்ம பேஸ் 8ஆக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இதை 8ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3 4s are 24, ரிமைண்டர் 1. பேஸ் 8 நியூமரல் ஃபார் 25 இஸ் ஈக்குவல் டு கோஷன்ட் இங்கே எழுதணும், ரிமைண்டர் இங்கே எழுதணும் 31. 31ங்கிறது வந்து எப்படி வந்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ 31 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ வந்து 1 இன்ட்டு இது பேஸ் 8ங்கிறதுனால 8 பவர் 0ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ வேல்யூ இஸ் 1. நெக்ஸ்ட்டு வந்து 3 இன்ட்டு பேஸ் 8ங்கிறதுனால நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் வந்து 8 பவர் 1ஆக இருக்கும். ஸோ 3 8s are 24,
the value is 25. இது ஹிந்து நியூமரல்லேருந்து பேஸ் 8க்கு கன்வெர்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஹிந்து நியூமரல் 25 வந்து பேஸ் 5க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். பேஸ் 5 சிஸ்டத்துக்கு வி யூஸ் டிஜிட்ஸ் 0, 1, 2, 3, 4 இந்த டிஜிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹிந்து நியூமரல் 25 வந்து பேஸ் 5 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5ஆல் டிவைட் பண்ணணும். தட் இஸ் 5 5s are 25, ரிமைண்டர் வந்து 0 ஆகிடும். ஸோ 5ஆல் அகெயின் டிவைட் பண்ணணும். 5 விட சின்ன நம்பர் கிடைக்கிற வரைக்கும் டிவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் 1 5s are 5, ரிமைண்டர் 0. பேஸ் 5 நியூமரல் ஃபார் 25 is equal to, இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1 எழுதிக்கணும், நெக்ஸ்ட் 0, நெக்ஸ்ட் 0. ஸோ இந்த 100 வந்து எப்படி வந்து ஹிந்து நியூமரலாக கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து 0 இன்ட்டு இது வந்து பேஸ் 5ங்கிறதுனால ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் வந்து 0 இன்ட்டு 5 பவர் 0. செகண்ட் லேண்ட்மார்க் நம்பர் வந்து 5 பவர் 1, அதனால் 0 இன்ட்டு 5 பவர் 1. நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட்மார்க் நம்பர் 5 பவர் 2, இங்கே 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு 5 பவர் 2. ஸோ திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 0, இது வந்து 5 5s are 25, the value is 25. இது வந்து ஹிந்து நியூமரல்ஸை வந்து பேஸ் 5 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஹிந்து நியூமரல் 25 வந்து பேஸ் 2 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பேஸ் 2 இதில் என்ன டிஜிட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வி யூஸ் டிஜிட்ஸ் 0, 1. இப்போ 25ங்கிற நியூமரலை வந்து பேஸ் 2 கன்வெர்ட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணணும். 1 2s are 2, 2 2s are 4, ரிமைண்டர் வந்து 1. நெக்ஸ்ட் வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 6 2s are 12, ரிமைண்டர் 0. 2ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 0. 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2s are 2, ரிமைண்டர் 1. பேஸ் 2 நியூமரல் ஃபார் 25 is equal to, இங்கே இருக்கிற கோஷன்ட் எழுதிக்கணும் 1, நெக்ஸ்ட்டு 1, இங்கே இருக்கிற 0, 0, தென் 1. 1 1 0 0 1 தான் பேஸ் 2 நியூமரல் ஃபார் 25. இது எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 2 பவர் 0. நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் என்னது? 2 பவர் 1. நெக்ஸ்ட்டு லேண்ட்மார்க் நம்பர் 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 க்யூப். நெக்ஸ்ட் வந்து 2 பவர் 4. இதில் ஃபஸ்ட்டு 1 இருக்கிறதுனால 1 இன்ட்டு 2 பவர் 0, இங்கே 0, இங்கே 0, இங்கே 1 இருக்கிறதுனால இங்கே 1 வரும், இங்கேயும் 1 வரும். ஸோ த வேல்யூ இஸ் 1, ஹியர் 0, ஹியர் 0, இங்கே 1 இன்ட்டு 2 க்யூப், தட் இஸ் 1 இன்ட்டு 8, 8, இங்கே வந்து 1 இன்ட்டு 2 பவர் 4, இட் இஸ் 16, 16 + 8 24 + 1 25. பேஸ் 2 சிஸ்டத்தை வந்து ஹிந்து நியூமரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து 25 வந்து பேஸ் 2 நியூமரலாக கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் இதோட 3rd சாப்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.